டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபா குறித்து மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரிய வந்திருக்குது. அதில் முக்கியமாக பார்க்க போனோம்னா இப்போ நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த புதிய விண்ணப்பம் சம்மந்தமாகவும் புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்களுக்கு இந்த புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம் 1000 ரூபா பெற்றுக்கிட்டு வரவங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷனும் வந்திருக்குது. அதில் பாதி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஸ்டாப்பாக இருக்கும். ஸோ அவங்க புது விண்ணப்பத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான மக்கள் இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது இந்த புதிய விண்ணப்பம் எப்போ வரப்போகுது, அந்த வருடத்தில் தொகை உயர்வு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திட்டத்தில் ஏதாவது விரிவாக்கம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து பொதுமக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இப்போ நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ இது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக புரியும். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க லைக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2,14,00,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா இன்று வரையும் பயன்பெற்று வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக 2,00,000 புதிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு அந்த ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கும் பண்ணி போயிட்டு இருக்குது. அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்று தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதில் என்னென்னு வந்து பார்க்கும்போது இந்த வருடம் 2025 புதிய விண்ணப்பத்துக்கான ப்ராசஸை இன்னும் 2 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய பயனாளிகள் சேர்க்கறது குறித்தும் திட்ட விரிவாக்கம் குறித்தும் பொதுமக்கள் நிறைய பேர் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் கூட்டத்தோட கூடிய விரைவில் வர இருக்கிறதுனால நாட்டுக்கான பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்ட விரிவாக்கம் குறித்தும் அதுலேயும் முக்கியமாக இந்த புதிய பயனாளிகள் எத்தனை பேரை சேர்க்கலாம் அப்படிங்கிறது குறித்தும் தொகையை ஏதாவது உயர்த்த முடியுமா அப்படிங்கிறது குறித்தும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அமைச்சர்கள் கூட கலந்து முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக கூட டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா 2,500 ரூபா வரையும் இந்த மகளிருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி வந்து பார்க்கும்போது புதுச்சேரியிலையும் மாதம் வந்து பெண்களுக்கு 1000 ரூபா நம்ம தமிழ்நாடு முறையை கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. தொகையை உயர்த்தி புதுச்சேரியில் 2,500 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய மாதத்துலேருந்து கொடுக்க போகிறதாகவும் ஒரு புதிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய மக்கள் அனைவருமே நம்ம தமிழ்நாட்டில் தான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா துவங்கி வச்சாங்க. அதை தொடர்ந்து மற்ற ஸ்டேட்டில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 2,500 இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்க அடிப்படையில் தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தொகையத்தில் 2025 அதாவது இந்த வருடத்திலேருந்து தொகை உயர்வு கண்டிப்பாக வந்து எங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வச்ச அடிப்படையில் ஸோ இப்போ உள்ளாட்சி தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வர இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடியே இந்த தொகை விரிவாக்கம் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் வட்டாரங்களும் சரி பொதுமக்களும் சரி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மற்ற ஸ்டேட்டில் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் 1000 ரூபான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி தொடங்கி வச்சாங்க. இப்போ மற்ற ஸ்டேட்லலாம் இப்போ தொகை உயர்வு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்தும் இப்போ தமிழ்நாட்டிலையும் கண்டிப்பாக வந்து இந்த தொகை உயர்வு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த துணை முதலமைச்சர் அவர்கள் இதுக்கான முழுமையான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் கூட்டத்தோட முடிஞ்சதுக்கு பிறகு அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இல்லாமல் வரக்கூடிய அடுத்த வருடம் 2026 எலெக்ஷன் வரதுனால ஸோ இந்த தொகை உயர்வுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் அமையும் அப்படின்னு சொல்லிட்டும் இந்த தொகை உயர்வு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் பல அரசியல் வட்டாரங்கள்லேருந்து தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இந்த புதிய விண்ணப்பம் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் இன்னும் 2 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஏப்ரல் லாஸ்ட்டில் இந்த விண்ணப்பத்துக்கான பணி ஸ்டார்ட் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மே மாதத்தில் பாதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பத்துக்கான பணி ஸ்டார்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆஃப்லைனில் வருமா ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான முழுமையான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் தரப்புலேருந்து இன்னும் நமக்கு தெரியப்படுத்தலை. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா கண்டிப்பாக வந்து இந்த வருடத்தில் 2025 தொகை உயர்வு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்துக்கான விரிவாக்கமும் பண்ணப்படுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பரவிக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா எனக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல் கவர்மெண்ட் ரிலேட்டடான தகவல்களை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.